Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது எல்லா பேத்து கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணுறீங்க, சார் இந்த மார்க்குக்கு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மார்க்குக்கு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க, அது நல்லாவே புரியுது. என் மகனையோ இல்லை வந்து என்னோட பொண்ணையோ வந்து மெடிக்கல் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கால் பண்ணுறீங்க. நம்ம வந்து கிடைக்காது இந்த மார்க்குக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்படியே வாய்ஸே டவுன் ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரியா, இந்த வார்த்தையை தயவு செய்து இனிமேல் நீங்கள் கேட்டு எனக்கு கால் பண்ணவே வேணாம். சரியா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம். நாம உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு பாருங்கள், 500 இல்லை 1000, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் பாருங்க 30,000, 1 lakh, இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு சாய்ஸ் ஆர்டர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். பெய்ட் சர்வீஸ் தான். சரியா, இதை வேணா கேட்டு நீங்க கால் பண்ணுங்க. மற்றபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டு தயவு செய்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றது நமக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு. எல்லா பேத்துக்குமே கிடைக்குமா, நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு தான் நம்மளும் சொல்ல முடியும். அந்த டேட்டாவை எப்படி நீங்க யூஸ் பண்ணுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதனால தயவு செய்து இப்போ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து தெளிவாகவே இருக்குது. சரியா, இந்த சீட் மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான். சரியா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓசிக்கு மொத்தமாக கவர்மெண்ட் சீட் வந்து 1254 சீட் இருக்குது. சரியா, அப்போ நீங்கள் அதாவது எவ்வளோ பேர் வந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 சீட்டு கிட்ட இருக்குது. ஆல் இண்டியாவில் எவ்வளோ பேர் மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் என்னென்ன சீட்ஸ் இருக்கோ இதுலேருந்து ஒரு 500 ரேங்க் வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருங்க. சரியா, இப்போ 1254 இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு 500 ரேங்க் நீங்கள் என்ன பண்ணால் சேர்த்துக்கலாம். சரியா, அதே மாதிரி தான் எல்லாமே. ஆனால் ஓசியில் வந்து பெரிய காம்படிஷன். ஏன்னா ஓசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லா பேருமே இங்கே வருவாங்க. ஓசியை வந்து நம்ம அனுமானிக்கவே முடியாது, யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அனுமானிக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்க போகிறாங்க, இதில் இங்கேருந்து எவ்வளோ பேர் இங்கே உள்ளே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். அதை நம்ம அசம்ஷன் பண்ணவே முடியாது. மற்றபடி பிசியாக இருக்கட்டும், பிசிஎம்மாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்சிஏவாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும். சரியா, நீங்கள் பிசிக்கு 500 ரேங்க் வரைக்குமே, இதுலேருந்து ஒரு 500 ரேங்க் வரைக்குமே ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு இருக்கலாம் மேபி. சரியா, ஏன்னா அங்கே மூவ் ஆகிறத பொறுத்து. அதே மாதிரி தான் பிசிஎம் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 200 300 ஆட் பண்ணிங்க. எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 500 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சியாக இருந்தீங்கனாலும் ஒரு 500 ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 200 300 ஆட் பண்ணிங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 100 வரைக்கும் ஆட் பண்ணிங்க. சரியா, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தயவு செய்து கிடைக்குமா கிடைக்காதுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் வரவே வராதிங்க. அதே மாதிரி இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுவுமே அதில் சேர்ந்து தான் நம்ம பார்த்து சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் எடுக்கும்போது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சரியா, அதாவது ஓசியில் 572 சீட் இருக்குது. இதையும் சேர்த்துங்க. எங்கே அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். சரியா, அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்கிறதுல நிறையா இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் இருக்குது பாருங்கள். தேர்ட் ரவுண்டில் யாருக்குமே தெரியாத நிறைய மேஜிக்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் நடக்கும். சரியா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கே போடாமல் விட்டுருவாங்க. ஐயோ இது இந்த ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, அப்போ நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யோசனை இருக்கும். அதே மாதிரி என்ஆர்ஐயில் லேப் சீட் ஃபுல்லாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். அதே மாதிரி எவ்வளோ சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும்போது எவ்வளோ சீட்ஸ் வந்து இங்கே உள்ளே வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம்லாம் தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் வந்து ரவுண்ட் 3ல என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கடைசி ரவுண்ட் வரைக்கும் போடுங்க. ஆனால் கடைசி ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது மட்டும் ரொம்ப தெளிவாக நீங்கள் போடணும். ஓகேவா, எதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு
ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பற்றி தெரியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் கொடுத்துருவீங்க. தேர்ட் ரவுண்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. சரியா? அப்போ தேர்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை மட்டும் ரொம்ப தெளிவாக போடணும். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ ஏற்கனவே எம்சிசி கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங் மேபி என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரியா? அப்போ நமக்கு டேட் வந்து நிறைய இருக்குது. இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட வந்தவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாள் இல்லை சார், நல்ல மார்க் எடுத்துட்டா எல்லாமே நல்ல நாள் தான். சரியா? ஆனால் கடவுள் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள்னு நினைங்க. சரியா? நம்ம இவ்வளோ பெரிய எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் எல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறத தயவுசெய்து விடுங்க. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வேறு லெவலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். சரியா? அதனால் சில நம்பிக்கைகளை வந்து உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு சார் நாளைக்கு போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நல்ல நாள் இல்லை சார் அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வேணாம். எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். சரியா? அப்படி நீங்கள் நினச்சிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.